ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உடைய தொடர் தோல்வியின் காரணத்தினால மேனேஜ்மெண்ட் மற்றும் வீரர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. தற்போது தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் பிளமிங் அவர்கள் தற்போது ஐபிஎல் தொடர் பாதியில் இருந்து விலக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் இதற்கான காரணமும் தற்போது வெளியாகி இருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். தற்போது ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி மிக மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்த சீசனில் புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க. 9 போட்டிகளில் விளையாடி இருக்கக்கூடிய சிஎஸ்கே 2 வெற்றி 7 தோல்விகளோடு கடைசி இடத்துல இருக்கும்போது தற்போது சிஎஸ்கே இனிமேல் பிளே ஆஃப்குள்ளே நுழைவது அப்படிங்கிறது ரொம்பவே நம்ப முடியாத ஒரு காரியமாக இருக்குது. இனிமேல் அனைத்து போட்டிகளில் வெற்றி பெற்றாலுமே அதற்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தற்போது ஒவ்வொரு போட்டியிலுமே சிஎஸ்கே கிட்ட ஆட்டத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைப்பதே கிடையாது. அதுதான் தற்போது ரசிகர்களுக்கும் சோர்வை ஏற்படுத்தியிருக்கு. அணிக்கு கேப்டனாக ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் அணியில் இருந்து விலகிய பிறகு தோனி அவர்கள் கையில் அணியை எடுத்ததுக்கப்புறம் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த போது அது அப்படியே நடக்கலை. மேலும் மாற்றாக பார்த்தீங்கன்னா அணியுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கீழே தான் போணுச்சு. தற்போது அணியில் ஏகப்பட்ட மாற்றங்களை ஒரே போட்டியில் நிகழ்த்தும் போது அது வீரர்களுக்கும் பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லலாம். தோனி அவர்கள் தலைமை ஏற்றதற்கு பிறகு அவங்க தெளிவாக அணியை வழி நடத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த போது அவங்க பார்த்தீங்கன்னா பல ஓட்டைகளை தற்போது சிஎஸ்கே அணியில் ஏற்படுத்தியிருக்காங்க. துவக்க ஆட்டக்காரராக அனுபவம் இல்லாத இளம் வீரர்களான 2 பேரை களமிறக்கினாங்க. 21 வயது ஷேக் ரஷீத், 17 வயது ஆயுஷ் மாத்ரே, இவங்க 2 பேரையும் களமிறக்கினாங்க. ஆனால் மிடில் ஆர்டரில் இதுவரைக்கும் அணியில் தொடர்ந்து சொதப்பி கொண்டிருக்கக்கூடிய தீபக் கூட அவர் சம்மந்தமே இல்லாமல் எடுத்தாங்க. இவங்க இதுவரைக்கும் கடைசியாக விளையாடி இருக்கக்கூடிய 15 ஐபிஎல் போட்டிகளில் 2 முறை மட்டுமே 20 ரன்களை தாண்டி எடுத்திருக்காங்க. இவங்களை ஏலத்தில் எடுத்ததே பெரிய தவறு. ஆரம்ப போட்டிகளில் சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவதற்கு முக்கியமான காரணமாக இவங்க இருந்தாங்க. இந்த நிலைமையில் இவங்களை தற்போது திடீரென எஸ்ஆர்எச் அணிக்கு எதிரான போட்டியில் எடுத்தாங்க. இது ஒரு புறம் இருக்க பார்த்தீங்கன்னா சாம் கரன் அவர்களை 3வது வீரராக களமிறக்கினாங்க. இதுவும் அணிக்கு கை கொடுக்கல. அதே போல் ஜடேஜா அவர்களை 4வது வீரராக களமிறக்கினாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் வேகப்பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்வதற்காக சரியாக இருப்பாங்க. ஆனால் இவங்களை மிடில் ஓவரில் ஸ்பின்னர்களை எதிர்கொள்ள வைக்கும்போது அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் ஏற்கனவே ஸ்பின்னருக்கு எதிராக 100க்கு கீழே இருக்கும்போது அது அவங்கள மேலும் சோர்வடைய வச்சிடுது. இவங்களுடைய ஸ்லோவான ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு மிடில் ஓவரில் மேலும் பின்னடைவை ஏற்படுத்திடுச்சு. அதே போல் டெத் பவுலிங்கில் மதிஷா பதிரனாத் தொடர்ந்து சொதப்பி கொண்டு இருக்கும் போதிலும் மற்றொரு ஆப்ஷனாக இருக்கக்கூடிய நல்ல பவுலரான நாத்தன் எல்லிஸை அவங்க உள்ளவே இறக்க மாட்டுறாங்க. இது சிஎஸ்கேவுக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலைமையில் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் இந்த சீசனில் சரியான கிரிக்கெட்டை விளையாடலை, அதுதான் எங்களுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு அவங்க தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்காங்க. அது மட்டுமல்லாது ஏலத்தில் மற்ற அணிகள் சிறப்பான வீரர்களை ஏலத்தில் எடுத்தாங்க. நாங்கள் அதை செய்ய தவறிட்டோம், இதுவும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அணியில் பல இடங்களில் ஓட்டை இருக்க தான் செய்யுது. அதை நாங்கள் சரி செய்வதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்ளும் போதிலும் சில நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாது தற்போது இவங்க பார்த்தீங்கன்னா தற்போது மகேந்திர சிங் தோனி அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு இவங்க ஒத்து வரவில்லை அப்படின்னும் தற்போது இதனால் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வீரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கு. தற்போது இவங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் இவங்க இந்த ஐபிஎல் சீசனில் பாதியில் இருந்து விலக போகிறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு. இதுதான் தற்போது வீரர்களுக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குமோ அப்படின்ற தற்போது தகவலும் வெளியாகி இருக்கு. எப்போதுமே தோத்தாலும் ஜெயித்தாலும் பிளேயிங் 11ல் அதிகமான மாற்றத்தை செய்யாத சிஎஸ்கே இந்த முறை தொடர்ந்து மாற்றத்தை மட்டுமே செஞ்சு கொண்டு இருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா தற்போது அணிக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்ற தகவலும் கசிந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.